யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது செஞ்சிருவேன். இன்னைக்கு பேட்டை மற்றும் விஸ்வாசம் 2 படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பேட்டை படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ். இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணது கலாநிதி மாறன். இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்த், விஜய் சேதுபதி, சிம்ரன், த்ரிஷா, சசிகுமார், பாபி சிம்வா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா அனிருத் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. ஏற்கனவே இந்த படத்தில் ஒரு பாடலை தனுஷ் அண்ணா தான் லிரிக்ஸ் எழுதியிருந்தார். அந்த பாடலோட அனிருத் வந்து பாடியிருந்தார். இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே வந்து ரசிகர்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றதுன்னு சொல்லலாம். பொங்கல் செலிப்ரேஷனை முன்னிட்டு பேட்டை, விஸ்வாசம் 2 படமும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சில பேர் சொன்னாங்க டிக்கெட்லாம் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குன்னு. இந்த படத்தை வந்து நிறைய செலிபிரிட்டிஸும் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து புகழ்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அண்ணா வந்து தேட்டருக்கு போயிட்டு பார்த்துருக்காரு. ரஜினிகாந்தை பார்க்கும்போது தேட்டரில் தனுஷ் அண்ணா வந்து எழுந்து நின்று டான்ஸ்லாம் ஆடி இருக்காரு. அந்த வீடியோஸ் வந்து இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேட்டை படத்தை பார்த்துட்டு ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, தரமான சம்பவங்களை வந்து செஞ்சிட்டீங்க தலைவா, பேட்டை டீமுக்கும் மொத்த பேருக்கும் வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காரு. கார்த்திக் சுப்புராஜுக்கு வந்து பெரிய நன்றிகளை தெரிவிச்சிருக்காரு. அனிருத்துடைய பிஜிஎம்மும் வேற லெவலில் இருந்துன்னு சொல்லிட்டு புகழ்ந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து பேட்டை படத்தை பார்த்துட்டீங்களா? படம் எப்படி இருந்ததுன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்கள் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.